வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் அன்புக்குரிய பக்தர்களே, நம்ம எஸ்என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாக விடாமுயற்சியுடன் உழைத்தாலும் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வீணாகவே முடிகிறதா? ஒரு பெரும் முயற்சிக்கு பின்னரும் வெற்றி கைக்கட்டும் தூரத்தில் நழுவி போகிறதா? உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகவே நடப்பதை போல் தோன்றி மன நிம்மதியை இழந்து தவித்ததுண்டா? ஆம், இந்த உலகத்தில் 90% மனிதர்களின் வாழ்க்கையை அவர்களுடைய கர்ம வினைகள் தான் தீர்மானிக்கின்றன. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை அறியாமல் ஒரு கர்ம பதிவாக மாறி நம் விதியை இயக்குகிறது. அப்படியானால் அந்த கர்ம விதியிலிருந்து விடுபட வழியே இல்லையா? நிச்சயம் இருக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு ஆற்றல் களத்தால் ஆனவை. உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், கனவுகள் என எல்லாமே பிரபஞ்சத்துடன் உரையாடும் அதிர்வலைகள். நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ, எதை ஆழமாக நம்புகிறீர்களோ, அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பிரதிபலிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கொடுக்கும். இதைத்தான் ஆன்மீகம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்கிறது. ஆனால் இந்த விதி முழுமையாக வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட தருணம் தேவை. இந்த கர்ம வினைகளை அழித்து உங்கள் விதியை மீண்டும் எழுதும் ஒரு ரகசிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். ஆனால் இது வெறும் அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான பொதுவான நேரம் அல்ல. இது அதிகாலை 2:50 முதல் 3:50 வரையிலான ஒரு சக்தி வாய்ந்த அரிய நேரத்துழி. இந்த நேரத்தை ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க? பிரம்மானா படைப்பவன், முகூர்த்தானா தருணம், அதாவது படைப்பின் தருணம். உங்கள் விதியை நீங்களே படைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தருணம். இந்த 1 மணி நேரத்தில் சூரியனிலிருந்து வெளிவரும் காஸ்மிக் புற ஊதா அகசிவப்பு கதிர்கள் எந்த தடையுமின்றி நேரடியாக பூமியை அடைகின்றன. இந்த அலைகள் நேர்மறை ஆற்றல்களால் நிரம்பி பிரபஞ்சத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஆற்றலை கொண்டவை. நீங்கள் இந்த பொன்னான நேரத்தில் விழித்து கொண்டால் உங்களது மனதில் உள்ள எண்ணங்கள் இந்த நேரத்தில் ஒரு கனவு, ஒரு பிம்பம், ஒரு உணர்வு மற்றும் ஒரு அதிர்வெண்ணாக மாறி நேராக பிரபஞ்சத்திற்கு சென்று உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் பெற்று திரும்ப வரும். இது எப்படி சாத்தியம்? விஞ்ஞானிகள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? பிரம்ம முகூர்த்தத்தில் நம்முடைய மனம் ஒரு அரை தூக்க நிலையில், ஆல்பா அலை நிலையில் இருக்கும். இது ஒரு ஆழ்ந்த அமைதியான நிலை. இந்த நிலையில் நாம் எதை மனதார விரும்புகிறோமோ அது நம் எண்ணங்களில் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளாக மாறி பிரபஞ்சத்தின் ஆழமான அடுக்குகளுக்கு சென்று உடனடியாக பலன் கொடுக்கும். இந்த நேரத்தில் தியானம் செய்வது ஏன் மிகவும் சக்தி வாய்ந்தது தெரியுமா? இந்த நேரத்தில் பெரும்பாலானோர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் பூமியிலிருந்து எழும் எண்ண அலைகள் மிக குறைவாக இருக்கும். இது ஒரு வளமான களைகளில்லாத நிலத்தைப் போல உங்களுடைய எண்ணங்கள் விதைக்கப்பட்டு மிக வேகமாக வளர்ந்து மிகச் சிறந்த பலனை தரும். உங்கள் ஆழ்மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் ஒரு களையாக நீக்கப்பட்டு புதிய நம்பிக்கைகள் விதைகளாக பதிக்கப்படுகின்றன. இந்த ரகசியத்தை பயன்படுத்தி உங்கள் விதியை மாற்ற என்ன செய்ய வேண்டும்? இது வெறும் ஒரு நாள் வழிபாடல்ல, இது ஒரு தொடர் பயிற்சி. குறைந்தபட்சம் 48 நாட்கள் இதை செய்ய வேண்டும். இந்த 48 நாட்கள் தான் இந்த சேலஞ்சின் மையப்புள்ளி. ஏன் 48 நாட்கள்? நம் இந்து சாஸ்திரங்களில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் மற்றும் 9 கோள்கள் என அனைத்துக்கும் ஒரு கூட்டுத்தொகைதான் இந்த 48. இந்த நாட்களில் பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றன. சேலஞ்ச் இதுதான். அதிகாலை 2:50 AM முதல் 3:50 AM வரைக்குள் விழித்துக் கொள்ளுங்கள். குளிர்ந்த நீரில் குளித்து புத்துணர்ச்சியுடன் இருங்கள். இது உங்கள் உடலை ஆல்பா நிலைக்கு தயார் செய்யும். ஒரு சுத்தமான பாயில் அமர்ந்து அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். முதலில் உங்களுடைய எண்ணங்களை அமைதிப்படுத்துங்கள். உங்களுடைய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பிறகு உங்களுடைய ஆழ்ந்த ஆசைகளை மனதிற்குள் காட்சிப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு ஒரு புதிய வேலை வேண்டுமென்றால் அந்த வேலையில் நீங்கள் வெற்றிகரமாக செயற்படுவதைப் போல, அந்த வேலையிலிருந்து வரும் சம்பளத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக பெறுவதைப் போல கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு காட்சியையும் உணர்ச்சியுடன் நிஜமாகவே நடப்பதைப் போல உணருங்கள். இதை 15 முதல் 20 நிமிடம் செய்யுங்கள். இந்த சேலஞ்சை 48 நாட்கள் விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த 48 நாட்களில் உங்களது மனம் ஒரு காந்தத்தை போல செயல்படும். அது உங்கள் மனதார விரும்பிய அனைத்தையும் பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 48 நாள் பயிற்சி உங்கள் விதியை மாற்றி எழுதும் ஒரு அற்புதம். பிரபஞ்சம் உங்களுக்கு தந்துள்ள இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த எளிய பயிற்சியை நம்பிக்கையுடன் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.
உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய.